புதுசா கார் வாங்கியிருக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆசை தான். நம்ம ஃப்ரெண்டு எங்கேயோ வெளியே கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிமோட் கார் இருந்துச்சாம். ஸோ எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இந்த கார் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மேலே பார்த்தீங்கன்னா இழஞ்சி போன மாதிரி இருக்கு. என்னடா அது இழஞ்சி போய் பழைய காரை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். எவனோ ஓட்டிட்டு வச்சிருக்கான், அதை வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த டப்பா மேலே வச்சிருக்காங்க, அது இழஞ்சி போய் அப்படி இருந்திருக்கு. நைட்டில் வாங்கும்போது சரியா தெரியல போல அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 பெரிய பேட்டரி போடுற மாதிரி இருக்கு. கார் பார்க்க நல்லா லுக்காக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த ரிமோட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரிமோட் வந்து அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி அவ்வளோக்கு இல்லை. பட் இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்து தான். பிரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். இதுலேயும் 2 பெரிய பேட்டரி போகிற மாதிரி இருந்துச்சு. கார் ஆன் பண்ணுற பட்டன் வந்து கீழே இருந்துச்சு. ஆனால் காரோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த பிரைஸுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரிமோட் தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. எனக்கு இந்த காரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுங்க. சின்ன வயசில் நம்ம விளாண்டுருப்போம்ல, அது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் சின்ன வயசில் நம்ம வாங்கின கார்லாம் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் கூட வந்து அந்த ஒயர் கனெக்ஷனோட ரிமோட் இருக்கும். முன்னாடி போகும் பின்னாடி போகும், அப்படி தான் அந்த ரிமோட் இருந்துச்சு. நீங்கள் விளையாடுறது உங்கள் சின்ன வயசு அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். பட் இந்த காரை பாருங்களேன், செம்ம லுக். ஆனால் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். லெஃப்ட் ரைட்னு திரும்புறது பாருங்களேன் அழகா. சரி, ஃப்ரண்ட் பேக் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே சுத்துச்சு. சரி வந்து சும்மா பேல இப்போதைக்கு வச்சு ஓட்டி பார்த்தேன். நல்லாவே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 400 ருபீஸ். 400 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரிமோட்டை கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ரிமோட்டை வந்து 5 நிமிஷத்தில் உடைச்சிட்டாங்க. நான் அந்த ரிமோட்டை எப்படி உடைச்சேன், இந்த கார் நல்லா தரையில் ஓடுதான்றதெல்லாம் பார்ட் 2ல சொல்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.